இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் 7 சிபிஎஸ்சி கிளாஸ் 7 மதுபன் புக்கு கிளாஸ் 7 மதுபன் புக்கில் வந்து இந்த ஹஸ்தே காத்தே இந்த ஹிந்தியை தேர்ட் லாங்குவேஜாக எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த புக்கு வரும். அதில் வந்து சாப்டர் 4 ஆக்சுவலாக நாமக்கல்லேருந்து மேனகான் உங்களுக்காக இங்கே தான் அதை கேட்டிருந்தீங்க இந்த சாப்டரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதனுடைய வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த சாப்டரோட வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அப்புறம் அடுத்த வீடியோவில் நான் இதனுடைய புக் பேக் எக்ஸசைசஸ் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசன் வந்து இது வந்து சாப்டர் 4. ஐ திங்க் இப்போ டெஸ்ட்டுக்கு இதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்டர் 4 மா நே சுஜாயி ராஹ். மா நே சுஜாயி ராஹ். அம்மா வந்து சுஜாயினா சஜஸ்ட் பண்ணுறது, அம்மா வந்து சஜஸ்ட் பண்ணின, ராஹ்னா வழி, வே ஆர் பார்த்து, அம்மா வந்து சஜஸ்ட் பண்ணின வழி, அம்மா காட்டிய வழி அப்படின்னு சொல்லுவோம், வழி நடத்துகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அம்மா காட்டிய வழி. இதுதான் இந்த லெசனுடைய டாபிக். ஸோ இதில் வந்து பேரா பை பேரா பார்க்கலாம். 5 बहनों में मैं चौथी हूँ. 5 बहनों में 5 சிஸ்டர்ஸில் நான் வந்து 4வது, சௌதி ஹூ 4வது. மேரே மாதா பிதா என்னுடைய அம்மா அப்பா பஹுத் சீதே சரல் அவுர் அன்பட் தே. என்னுடைய அம்மா அப்பா ரொம்ப சிம்பிள் அண்ட் இல்லிட்ரேட். சீதே சரல் அப்படின்னா சிம்பிள்னு சொல்லலாம், சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்கிறதுக்கும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். பட் இந்த கான்டெக்ஸ்டில் ஐ திங்க் சிம்பிளாக இருக்கிறது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேரே மாதா பிதா பஹுத் சீதே சரல். என்னுடைய அம்மா அப்பா ரொம்ப சிம்பிள். அவர் அனுபத் தே. அனுபட்னா இல்லிட்ரேட். ஓகே, அவங்க படிச்சிருக்காதவங்க, அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. ஸோ என்னுடைய அம்மா அப்பா வந்து சிம்பிள் அண்ட் இல்லிட்ரேட்டாக இருந்தாங்க. பெஹ்லே முதல்ல மேரே பிதாஜி கி தில்லி மே, முன்னாடியெல்லாம் வந்து என்னுடைய அப்பாவுக்கு வந்து டெல்லியில் நயி சடக் பர், புது ரோட்டு மேலே ஜூத்தோங் கி தூக்கான் தி, செருப்பு கடை ஒன்று இருந்துச்சு. ஜூத்தோங் கி தூக்கான், தூக்கான்னா கடை, ஜூத்தோங் கி தூக்கான்னா செருப்பு கடை. ஓகேயா. ஸோ பெஹ்லே முன்னாடி வந்து அவங்க அப்பாவுக்கு டெல்லியில் நயி சடக் பர், சடக்குனா ரோடு, புது ரோட்டு மேலே, இப்போ புது தெரு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் ஏதோ நயி சடக்னு ஒரு இடம், புது ரோடு மேலே ஜூத்தோங் கி தூக்கான் தி, செருப்பு கடை ஒன்று இருந்துச்சு. பாதுமே அதுக்கப்புறம் பிதாஜி அவங்க அப்பா வந்து ஆசாத் ஹிந்த் ஃபவுஸ், ஆசாத் ஹிந்துன்னு ஏதோ ஒரு ஆர்மி, ஃபவுஸ்னால் என்னது, ஒரு ஆர்மி, அதில் வந்து பர்த்தி ஹோக்கர், பர்த்தி ஹோக்கர்னால் இதில் ஜாயின் பண்ணிட்டார். ஓகேயா, ஏதோ ஒரு ஆர்மி, ஆசாத் ஹிந்துன்னு ஒரு ஆர்மியில் வந்து பர்த்தி ஹோக்கர் ஜாயின் பண்ணிவிட்டு 4 வருஷம் 4 வருஷம் 4 வருஷக்கேலியே 4 வருஷத்துக்கு பர்மா, அதாவது மியான்மர் சலேகையே, பர்மாவுக்கு வந்து போயிட்டார். பர்மானா மியான்மர், மியான்மர்னு ஒரு ஊர் இருக்குல்லே, அந்த ஊருக்கு வந்து அவர் போயிட்டார். ஸோ முதல்ல வந்து அவங்க அப்பா வந்து டெல்லியில் ஒரு புது ரோடில் வந்து செருப்பு கடை வச்சுருந்தார். அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு ஆர்மி, ஃபவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்மியில் ஜாயின் பண்ணிவிட்டு 4 வருஷத்துக்கு பர்மா, அதாவது மியான்மர்னு ஒரு ஊருக்கு வந்து போயிட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அடுத்து அச்சானக், அச்சானக்னா சடன்லி, திடீர்னு. ஓகே, அச்சானக் पिताजी की आंखों की रोशनी चली जाने से, पिताजी की திடீர்னு அவங்க அப்பாவோட, திடீர்னு அப்பாவோட ஆங்கோங் கி ரோஷினி கண் பார்வை, சலி ஜானே சே போயிட்டதுனால, ஹமாரே பரிவார் பர் எங்களுடைய குடும்பத்தில் வந்து முசீபத்தோங் கா பஹாட், முசீபத்தோங் கா பஹாடுனா, பஹாடுனா என்ன, மலை இல்லையா, ஏதோ ஒரு மவுண்டெயின். ஓகே, முசீபத்துனா பீஸ்,
ஓகேயா. ஸோ அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு மலை மாதிரி இருந்த அமைதி வந்து மலை மாதிரி இருந்த அமைதி. ஸோ இது வந்து ஒரு மவுண்டெயின் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். முசீபத்தோங் கா பஹாட். டூட்டு படானா என்ன, உடஞ்சிருச்சுங்கிற மாதிரி, ப்ரோக் டவுன். ஓகே, அதாவது நிம்மதி வந்து போயிடுச்சு. நிம்மதியாக இருந்த அவங்க குடும்பம் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து அந்த நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அச்சானக், சடன்லி, திடீர்னு அவங்க அப்பாவோட கண் பார்வை போனதுனால அவங்க குடும்பத்தில் இருந்த நிம்மதியே வந்து போயிடுச்சு. பரிவாரமே, அவங்க ஃபேமிலி, அதாவது இது வந்து நரேட் பண்ணுறாங்க, ஐ திங்க் அவங்களே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அந்த பொண்ணு, அந்த நாலாவது பொண்ணே வந்து சொல்லுது இல்லையா. ஸோ அதனால் பரிவாரமே, குடும்பத்தில் நான் அவங்களே நரேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டோரி. நான், சோட்டா பாயி சின்ன தம்பி, சோட்டி பெஹன் என்னுடைய சின்ன தங்கச்சி, அப்புறம் அம்மா அவர் மா. ஸோ அவங்க சின்ன தம்பி ஒன்று, சின்ன தங்கச்சி ஒன்று, அப்புறம் அவங்க அம்மா, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க வந்து இவங்க ஒரு பொண்ணு. ஸோ இன்னொரு 2 பொண்ணு இருக்கும் போல், மேபி அது எல்டராக இருக்கலாம். நான் வந்து பேஜி ஜக் அப்படின்னா, 1 सेकेंड, मैं बेजी जक अपने भाई के, बेजी जக்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பிடிக்காமல், ஓகே, ஹெசிடெண்ட்டாக. இப்போ நம்ம ஒன்று செய்யறதுக்கு, இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் என் பையனை வந்து தண்ணி தாகமாக இருக்குது, போய் தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன்னா, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னால் வச்சுக்கோங்க, இப்போ டிவி பார்க்குறத விட்டுட்டு அவன் போய் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்காமல் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பான். அந்த மாதிரி பெஜி ஜக், ஹெசிடெண்ட்டாக. ஓகே, மே பெஜி ஜக் अपने भाई के, நான் வந்து ரொம்ப ஹெசிடென்ட்லி என்னுடைய பாயிக்கே, என்னுடைய தம்பியோட சப்பல் கார்கானேனா ஸ்லிப்பர் ஃபேக்ட்ரி. ஓகே, உன்னோட தம்பியோட அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப பிடிக்காமல் என்னுடைய தம்பியோட சப்பல் கார்கானேமே, அவனுடைய ஸ்லிப்பர் ஃபேக்ட்ரியில் சப்பல் பனானே கா காம் கர்னே லகி, சப்பலை செய்கிற வேலையை வந்து செஞ்சிட்டு இருந்தேன். லோக் முஜே, மக்கள் வந்து என்ன, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன, செமடா காட்டே தேக், செமடான்னா என்ன, லெதர். ஓகேயா, லெதரை வச்சு தானே செருப்பு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லெதர். அந்த லெதரை வந்து கட் பண்ணுறதை பார்த்து, காட்டேன்னா கட் பண்ணுறது. ஓகேயா, சமடா காட்டே தேக், அங்கே இருக்கிற ஜனங்க வந்து என்ன, அந்த லெதரை கட் பண்ணுறதை பார்த்துட்டு பகுத் ஆச்சரிய சக்கித் ஹோத்தே தே, ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களாம், ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம், எப்படி இந்த பொண்ணு வந்து லெதரை கட் பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சப்பல் பனானே கா காரிய தோ அஸ்தாத்தீதா, சப்பல் செய்கிற வேலை வந்து டெம்பரரி தான். அஸ்தாத்தின்னா என்ன, இட் இஸ் டெம்பரரி, ஃபார் டைம் பீயிங் தான் நான் இந்த செப்பலை வந்து செஞ்சிட்ருக்கேன், இந்த ஸ்லிப்பர் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணி செப்பல் செஞ்சிட்ருக்கேன். மேரி மன்சில்னா என்ன, மன்சில்னா என்னோட இஷ்டம், என்னுடைய லட்சியம், இல்லை என்னோட கோலு, ஓகே, இல்லை என்னோட டெஸ்டினேஷன், இல்லை எது வேணால் சொல்லலாம். ஸோ என்னோட இஷ்டம் வந்து மேரி மன்சில் தோ, என் மனசுலாம் எங்கே இருக்குது, குச் அவுர் ஹீத்தி, வேறு எதுலேயோ ஒன்றுத்துல தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த செப்பல் செஞ்சுட்டு செப்பல் கடையில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, என் இஷ்டம் வேறு இதில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் இங்கே இருக்குது. ஓகே, படி லிக்கி ந ஹோனே கே காரன், படிப்பறிவும் எழுத்தறிவும் வந்து இல்லாததன் காரணமாக மேரி மாக்கோ, எங்கள் அம்மாவுக்கு, அவங்க அம்மா அப்பா இல்லிட்ரேட் நீங்கள் படித்தோம் இல்லையா, அதனால் வந்து அந்த படிப்பு படிக்க எழுத தெரியாத காரணத்தினால என்னுடைய அம்மா வந்து மேரி மாக்கோ, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹமேஷா பகுத் கட்டினாயியா உட்டானி படி, அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து வந்துச்சு. கட்டினாயியா டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டங்கள், உட்டானி படின்னா பிக்டப். ஓகேயா, நிறைய வந்துச்சு அப்படின்னு அர்த்தம்.
அத்தியந்த் கரீபி கே பாவ்ஜூத் அப்படின்னா என்ன? அத்தியந்த் கரீபி கே காரன், அதாவது டிஸ்பைட், எது டிஸ்பைட்டு இங்கே வரும்? அத்தியந்த் கரீபி கே பாவ்ஜூத், அதாவது என்ன சொல்கிறது, அத்தியந்த் கரீபின்னா ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, ரொம்ப மிக வறுமையான ஒரு சூழ்நிலை. ஓகேயா, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னு சொல்லலாம். ஓகே, அத்தியந்த் கரீபின்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, மிகுந்த வறுமையான. எந்த ரூயா வரும்? ஐ திங்க் இதுதான் வரும்னு நினைக்கிறேன். தமிழ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிகுந்த இல்லை மிக வறுமையான நிலை. ஓகேயா, மிகுந்த வறுமை நிலை, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, இதுதான் ரைட்டு மீனிங். அத்தியந்த் கரீபின்னா என்ன? ரொம்ப கஷ்ட சிச்சுவேஷன், பணம் இல்லாமல் அந்த மாதிரியான சிச்சுவேஷன். கே பாவ்ஜூத், அப்படி இருந்தும் கூட அத்தியந்த் கரீபி கே பாவ்ஜூத், அவ்வளோ கஷ்டமான குடும்ப சூழ்நிலை இருந்த போதும் கூட, அப்படின்னா என்ன? இது வந்து டிஸ்பைட் பீயிங் அண்டர் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படி சொல்லுவோம்ல, அப்படி இருந்தாலும் கூட கே பாவ்ஜூத்னா டிஸ்பைட். ஓகே, அப்படி இருந்தாலும் கூட மானே, எங்கள் அம்மா வந்து ஹம் சப் பாய் பெஹனோ கோ படாயா, எங்கள் எல்லா அக்கா தங்கச்சிகளையும் படிக்க வச்சாங்க. ஓகே, அத்தியந்த் கரீபி கே பாவ்ஜூத், அதாவது ரொம்ப வறுமையான குடும்ப சூழ்நிலை இருந்தும் கூட அம்மா வந்து ஹம் சப், எங்கள் எல்லா தம்பி தங்கைகளையும் படிக்க வச்சாங்க. பேட்டியோம் கே படுனே பர், அந்த கேர்ள்ஸ், அங்கே இருக்கிற டாட்டர்ஸ் எல்லாம் அவங்க படிக்கிறத பார்த்துட்டு மா பகுத் ஜோர் தேத்தி தி, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும் இல்லையா, அவங்க டாட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து இன்னும் புதுசாக ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ரொம்ப ஜோராக அவங்க வந்து ஷீ வாஸ் கிவிங் தெம். ஓகே, அதாவது இதே என்கரேஜ்மெண்ட்டை, இதே மாதிரி குடும்பத்தை வந்து வழி நடத்துறது, அதெல்லாம் ரொம்ப ஜோராக வந்து அவங்களால பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் ஷீ வாஸ் வெரி ஹாப்பி seeing her daughters studying, ஏன்னா அவங்களால படிக்க முடியல இல்லையா, அதனால. அடுத்து இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியரா. எஸ், அடுத்து இங்கே மா பகுத் சவேரே ஹி காம் பர் சலி ஜாத்தி தி, அம்மா வந்து ரொம்ப காலையில் சீக்கிரமாகவே, சவேரேனா ஏர்லி மார்னிங், அம்மா வந்து ரொம்ப காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க. காம் சே லவுட்னே கே பாத், வேலையிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் மா சப்கோ சாத் மிட்டாக்கர், அம்மா வந்து எங்கள் எல்லாரையும் சேர்த்து, எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கேட்பாங்க, எல்லாரையும் டுகெதர். ஓகேயா, சாத்து மிட்டாக்கன்னா எல்லாரையும் ஒன்று சேர்த்து, எல்லாம் வாங்க கும்பலாக உட்காருங்க அப்படிலாம் சொல்லிட்டு பூச் தீத்தி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஸ்கூல் கா கிரக காரிய கர்லியா அப்படின்னு கேட்பாங்க. கிரகுனா கிரக பிரவேசம்லாம் சொல்லுவாங்க. கிரகுனா வீடு, காரியனா ஏதோ ஒரு ஒர்க்கு. ஓகேயா, காரியம் ஏதோ ஒரு ஒர்க்கை தான் காரியன்னு சொல்லுவாங்க, ஜாபு இந்த மாதிரி சொல்லலாம். கிரகு காரிய, கிரகு ப்ளஸ் காரிய, கிரகுனா கிரக பிரவேசம்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி கிரக. ஸோ கிரகனா வீடு, ஹோம் ஒர்க். ஓகே, ஸ்கூலுக்கா ஹோம் ஒர்க் கர்லியா, செஞ்சிட்டிங்களா, ஸ்கூலில் கொடுத்த ஹோம் ஒர்க்கை செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒன்றா உட்கார வச்சு, இப்போ 4-5 சிஸ்டர்ஸ் இருக்காங்களே, பிரதர்ஸு, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு கேட்பாங்களாம். ஆஜ் இன்னைக்கு கவுன் ஸ்கூல் நெஹி கயா, யாரெல்லாம் ஸ்கூலுக்கு இன்னைக்கு போகலை அப்படின்லாம் கேட்பாங்களாம். ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களா, ஸ்கூலுக்குலாம் போனீங்களா, இல்லையா, ஏன் போகல எல்லாம் கேட்பாங்களாம். मेरी 3 बड़ी बहनों का वैवाहिक जीवन, मेरी 3 என்னுடைய 3 படி பெஹனோ, ஸோ உங்களுக்கு 3 அக்கா இருக்குது போல இருக்குது, 3 படி பெஹனோங்கா, என்னுடைய 3 அக்காக்களுடைய வைவாஹிக் ஜீவன், வைவாஹிக் அப்படின்னா என்ன? மேரேஜ் லைஃப், ஜீவன்னா லைஃப். ஓகேயா, என்னுடைய 3 அக்காக்களுடைய வைவாஹிக் ஜீவன், மேரேஜ் லைஃப் வந்து பகுத் ஜியாதா சுகி நஹீதா, ரொம்ப வந்து நல்லா இல்லை, ரொம்ப சுகமாக ஒன்றும் இல்லை.
இசி துக் और கம்சோரி கே காரன், இது இந்த கஷ்டத்தினாலேயே. அப்புறம் கம்சோர்னா என்ன, இந்த வீக்னஸ். ஓகே, கம்சோரின்னா இந்த துக்கத்தினாலையும், கம்சோரின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, வீக்காக இருக்கிறது, அதனாலையும் அதன் காரணமாக மா பீமார் படுகை, அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க. ஏக் தின் ஒரு நாள் பிதாஜினே அப்பா வந்து முத்சே கஹா என்கிட்ட சொன்னார், அப் மே தும்ஹே और नहीं படா சக்தா. அப்பா வந்து அவங்க அப்பா என்ன சொன்னார், என்னால் இப்போ வந்து இப்போ மே என்னால் தும்ஹே உன்னை और नहीं படு சக்தா இன்னும் படிக்க வைக்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து அவங்க அப்பா ஒரு நாள் இவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னால் உன்னை இன்னும் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. माँ की बीमारी और तीसरी बहन की शादी के बाद, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லானதுக்கப்புறம் அப்புறமா அவங்க மூணாவது சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா முஜே ஸ்கூல் சோட்னா படா, ஸ்கூலை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. உஸ் சமய அந்த டைம் வந்து மே 10वीं कक्षा में पढ़ रही थी, அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. சரி, உஸ் சமயமே அந்த நேரத்தில் நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். இது நரேஷன் மாதிரி தானே வருது, அந்த பொண்ணே இதெல்லாம் சொல்கிற மாதிரி வருது. அந்த நேரத்தில் நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 10वीं की पढ़ाई बीच में छूटने का मुझे बहुत दुख था. 10வது படிச்சுட்டு இருக்கும்போது बीच में பாதியிலேயே சூட்னா இஸ் டு லீவ். ஓகே, அந்த பாதியிலே விட்டுட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஜிசே மா ஜிசே மா பி சமஜ்தி தி, அது வந்து அம்மாக்கும் புரிஞ்சுது. சமஜ்தி தீனா என்ன, புரிஞ்சுது, அது அம்மாக்கும் புரிஞ்சுது. ஓகே, ஒன் செகண்ட், அது அம்மாக்கும் புரிஞ்சுது. அடுத்தது மஸ்பூர் ஹோனே கே பாவ்ஜூத், என்ன சொல்கிறது, அதாவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தே ஆர் ஃபோர்ஸ்டு டு இல்லையா, அப்படி இருந்தும் கூட, அதாவது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இவங்க படிப்பை வந்து நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு, அந்த சூழ்நிலையும் கூட அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி மஸ்பூர்